இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 14ஆம் நாள் 28/6/2025 ஜூன் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:56 லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை பிற்பகல் 1:18 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் காலை 10:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:55 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது காலை 10:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:03 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களிடத்துல காணப்படுகின்ற திறமையின் காரணமாக பணியிடத்துல சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். இதன் மூலம் உங்களுடைய திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் கையில் உள்ள பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியாகவும் செயல்படுவீங்க. என்று சிறந்த ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. அரசாங்க வேலைக்கான ஆயத்த ஏற்பாடுகளை நீங்க செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தமாக சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். உற்சாகமாக பாடங்களை படிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. ஐடி வேலையில இருக்கிறவங்களுக்கு சில வேலைகள்ல ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை பளு என்று குறைவாகவும் இருக்கும். உறவினர்கள் உங்களுக்கு உதவுவதற்கு முன்வரவும் செய்வாங்க. வீட்டுல நல்ல மங்களகரமான விஷயங்களும் நடைபெறலாம். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பிள்ளைகளுடைய போக்கிலேயே விட்டுப்பிடிப்பதும் நல்லதுதாங்க. அவர்களுக்கு அறிவுரைகளை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சில முக்கியமான பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது சாதகமாகவும் முடியும். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகமும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சில செலவுகளும் இருக்குங்க. சிலருக்கு குடும்பம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பிரச்சனைகளும் குறையும். காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்க வேலை பளுவின் காரணமாக உங்கள் துணையிடத்துல நேரத்தை செலவு செய்ய முடியாமலும் போகலாம். வாகனங்களை உபயோகிக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. வாகனங்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
தங்களுடைய வேலையில மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். சுபகாரியங்களினால அலைச்சல்களும் இருக்க தங்க செய்யும். தனிப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. பழக்க வழக்கங்களினால ஆதாயமும் உண்டாகும். நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியமற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மறைமுகமான சில வருவாயும் கிடைக்கவும் பெறுவீங்க. கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வருவாயும் இருக்கும். பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் திடமாகவும் உணர்வீங்க. தொழில பதவி உயர்வுகளையும் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமை மேலதிகாரிகளுடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில சில முக்கியமான பொறுப்புகளும் வந்து சேரலாம். திருமண உறவுல இன்று உங்கள் துணையிடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கான தரமான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். கடின உழைப்பு, ஊக்கத்தொகைகள் போன்றவற்றின் வழியாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதலான பணவரவும் இருக்குங்க. பயனுள்ள வகையில செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று சோம்பலான உணர்வுகளை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. அவ்வப்பொழுது ஏதாவது மன விரக்தியுடனும் காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையற்ற மன கஷ்டங்களுக்கு இப்பொழுது இடம் கொடுக்கவும் வேண்டாம். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். அதிவேகமாக வாகனங்களை கண்டிப்பாக ஓட்டவும் வேண்டாம். சொந்தக்காரர்களுக்கு ஏதாவது உதவிகளும் செய்வீங்க. வீட்டு பராமரிப்பு வேலைகளும் நடைபெறலாம். மனைவி பிள்ளைகளுக்கு பிடித்தமானவற்றை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இரவு நேரத்துல தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். தேவையற்ற கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பதும் நல்லது. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் அவர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன விவாதங்களும் இருக்கத்தங்க செய்யும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றும் கொள்வாங்க. வியாபாரம் என்று வழக்கம் போலவே நடைபெறுங்க. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகளும் நிறைவேறலாம். மூத்த உறுப்பினர்களுடன் கலந்து பேசி ஆவணங்களை கவனமாக சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. தங்களுடைய விருப்பப்படியும் நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு யாருடனும் பஞ்சாயத்துக்கள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. சில முக்கியமான முதலீடுகளை பற்றி யோசிக்கவும் செய்வீங்க. காதல் விஷயத்துல இணக்கமான சூழ்நிலைகளும் உண்டாகும். உயர் அதிகாரிகளுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். உறவினர்களுடைய வழியில அனுகூலமான சூழலும் உண்டாகும். சிந்தனைகள்ல இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். எதிர்பார்த்த கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். கால்நடைகள் தொடர்பான விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வரவு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களுக்கு உதவிகளும் தொண்டுகளும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதில் இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சில சவாலான சூழ்நிலைகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. குடும்ப பிரச்சனை பற்றி உங்கள் துணை இடத்துல வாக்குவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல சின்ன சின்ன முரண்பட்ட கருத்துக்களுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பணமும் கையில இருக்குங்க. சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. இது சம்பந்தமாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்குங்க. சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். இரவு நேர பயணங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய வேலைக்கு இடையூறாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. உறவினர்களுடைய உதவியினால சில நல்ல வேலைகளும் நடைபெறலாம். நிலம் வீடு வாங்குவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். உங்களுடைய குணம் அறிந்து மனைவியும் நடந்தும் கொள்வாங்க. அவசியமான நேரத்துல ஏதாவது பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய கல்வியில கவனமும் அதிகரிக்கும். இன்று பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. சில புதிய திட்டங்களையும் தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான நல்ல வழிமுறைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய உத்தியோகம் உயர்கல்வி பற்றி யோசிக்கவும் செய்வீங்க. அவசியமான செலவுகளையும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமும் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில என்ற தெய்வ பக்தியுடனும் இருப்பீங்க. எடுத்த வேலைகள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல சிலருக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். அலுவலக பணியின் காரணமாக சிலரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சவால்களும் இருக்க தங்க செய்யும். வியாபாரம் செய்பவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வாடிக்கையாளர்கள் கிட்ட நயமாக பேசுவதும் நல்லது. பண பிரச்சனைகளும் குறையும். இன்று வியாபாரத்துல சிக்கி இருந்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருடைய வேலைக்காக வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பயணங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். உயர்கல்வி தொடர்பான பயணங்கள் கைகூடியும் வரலாம். வியாபார நிமித்தமான முதலீடுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சேமிப்பை மேம்படுத்துவதற்கான சூழ்நிலைகளும் அமையலாம். தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறமாடர் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடியும் வரும். சின்ன சின்ன அபராதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். உங்களுடைய தேவைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் அதிகரிக்கும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வேலை பலுவின் காரணமாக சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். உங்கள் தந்தை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். ஆன்மீக ஈடுபாடுகள் அமைதியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை ஒழுங்கமைத்து பணியாற்றுவதும் நல்லதுதாங்க. ஏதாவது வேலைகளுக்காக சில கால தாமதங்களும் ஏற்படலாம். சிறப்பாக திட்டமிட்டு செய்வதும் நல்லது. சிறந்த பலன்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உங்களுடைய முன்கோபத்தினை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். புரிந்துணர்வுகளை பாதிக்கக்கூடிய விஷயங்களை இப்பொழுது நீங்கள் பேசவும் வேண்டாம்.
நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கடின உழைப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஊக்கத்தொகைகளும் சலுகைகளையும் பெறவும் செய்வீங்க. சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பதட்டங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கனிவாக பேசுவதும் நல்லதுதாங்க. இதன் மூலமாக மற்றவர்களுடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய உற்சாகம் மற்றவர்களையும் தொற்றிக்கொள்ளவும் செய்யும். வியாபாரத்துல சில வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அறிமுகமில்லாத நபர்கள் கிட்ட அதிக உரிமை எடுத்து பேசவும் வேண்டாம். இன்று உறவினர் அல்லது நண்பர் ஒருவருக்காக முக்கியமான உதவிகளும் செய்வீங்க. அரசியல்வாதி ஒருவருடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாமன் வழி தரப்புல இருந்து கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வேலையில திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று பயணங்களின் மூலமாக சில தொழில் உதவிகள் கூட கிடைக்கவும் பெறலாம். பழைய பிரச்சனைகளுக்கு இன்று சாதுரியமாக முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். எதிர்பாராத செலவுகள் இருந்தாலுமே கையில் உள்ள பணத்தை வைத்துக் கொண்டு சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல திருப்தியும் உண்டாகும். உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று வியாபாரம் செய்பவர்களுக்கு தங்களுடைய தொழில எதிர்பார்த்த நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். சில புதிய முதலீடுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுக்காக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அதுல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வேலையில சில மாற்றங்களையும் செய்யலாம். புதிய நபர்களினால சில நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். சொந்த ஊர் செல்வது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கலாம். விவசாய பணிகள்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இப்பொழுது வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல தகவல் பரிமாற்ற திறமையின் மூலமாக சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நம்பிக்கையான மனநிலையுடனும் இருப்பீங்க. எந்த ஒரு வேலையையுமே உறுதியாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்லவிதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சிறந்த பணிக்கான நற்பெயரையும் பெறவும் செய்வீங்க. உங்களுடைய திறமை உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். தனித்த திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால இருவருக்கும் இடையில் நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். ஊக்கத்தொகைகளும் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியின் காரணமாக இன்று திடமான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. தொழில் முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளை தேடவும் செய்வீங்க. தொழில வளர்ச்சி நல்லபடியாக தங்க இருக்கும். சில முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பங்குச்சந்தை வியாபாரத்துல லாபமும் இருக்கும். அவசியமாக இருந்தாலுமே கடன் வாங்கும் பொழுது யோசிப்பதும் நல்லது. புதிய நண்பர்களும் கிடைக்கப் பெறுவாங்க. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவி பிள்ளைகளுக்காக மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். சில மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய படிப்பும் நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்று வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். சில விருந்து ஏற்பாடுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கம்பீரமாக பேசி சில வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க.
விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்க்கின்ற வேலைகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். உங்களுக்கு ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். சில சட்டவிரோதமான திட்டங்கள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. இது சம்பந்தமாக பணத்தை முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல பேசும் பொழுது மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். இதனை நிறைவேற்ற முடியாமல் தவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு வெளிநாட்டில இருந்து கல்வி வாய்ப்புகளும் வந்து சேரலாம். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். செயல்பாடுகள்ல துரிதமும் உண்டாகும். பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உத்தியோகத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. அரசு வேலைகள்ல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று எடுத்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இசை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஈடுபடுவதும் நல்லது. இன்று உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். அதிக பணிகள் இருப்பதாகவும் உணர்வீங்க. இதனால தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே திருப்திகரமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுங்க. உங்கள் இருவருக்கும் இடையில இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். மனமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறைகளும் நீங்குங்க. செலவுகளை கட்டுப்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. கூட இருந்தே குளிப்பறிக்கும் நபர்களிடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். நண்பர்களுடைய உதவியினால சில எதிர்ப்புகளை சமாளிக்கவும் செய்வீங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய ஒத்துழைப்பினால வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். உணவு கடைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானமும் உண்டாகும். மனைவியினுடைய மனதிற்கு பிடித்தவாறு பேசவும் செய்வீங்க. இன்று பிள்ளைகளுடைய அன்பினால மன மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. அவர்களும் இன்று உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது புன்சிரிப்புடனும் பேசவும் செய்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இழந்ததை மீட்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று அரசாங்க அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அவர்களுடைய சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை வழி உறவினர்களினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளை பிற்பகலுக்கு மேல எடுப்பது சாதகமாகவும் முடியும். பிற்பகலுக்கு மேல தொலைதூரத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் என்ற நல்லபடியாகவும் நடைபெறுங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சமூக சேவை செய்பவர்களுக்கு நற்பெயரையும் பெற்றுவிடலாம். மாணவர்கள் தங்களுடைய படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிக்கல்களும் நீங்கும். நீண்ட நாட்களாக கவலைப்பட்டு இருந்து வந்த சில கவலைகளும் நீங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலையும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். பழைய தவறுகளும் நீங்கும்.
மனை மீதான கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இறை சார்ந்த பயணங்களும் ஈடேறும். வெளிவட்டார தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களினால திருப்தியும் உண்டாகும். வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேற்படிப்பிற்காக விண்ணப்பம் செய்ய விரும்பும் மாணவர்களுக்கு இன்று ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். நல்ல வழிமுறைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களும் சென்று வருவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. தந்தை வழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சவால்கள் நிறைந்த நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய வளர்ச்சியில இருந்து வந்த தடைகளும் நீங்குங்க. உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. பெரிய அளவுல சிந்தனைகளையும் செய்வீங்க. விரும்பிய பலன்களையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியில இருந்து வந்த மந்த தன்மைகளும் நீங்கும். உங்களுடைய வேலைகளை திறமையாக ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லதுதாங்க. உங்கள் மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நட்பாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சிலருக்கு வெளிநாட்டிற்கான பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்து வந்த கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் கிட்ட மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. சில அனாவசியமான செலவுகளையும் கடன்களையும் மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கோபமாக பேசி யாரிடத்திலும் வீண் வம்பை விலைக்கு வாங்கவும் வேண்டாம். அறிமுகமில்லாத நபர்களின் மூலமாக முக்கிய வேலை முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சில மருத்துவ ஆலோசனைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களுக்கு உதவுவதற்கு நீங்க முன்வரவும் செய்வீங்க. பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். என்று ஓய்வின்றி உழைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மன இறுக்கங்களும் நீங்கும். அதிக வேலை சுமையினால அவ்வப்பொழுது கோபப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முக்கியமான முதலீடுகளும் செய்வீங்க. உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகளும் ஏற்படலாம். நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். புதிய வேலை வாய்ப்புகளும் வந்து சேரலாம். எதிர்பார்த்த படமும் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சகோதரர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றும் விடுவீங்க. பணியிடத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று உங்களை சுற்றி இருப்பவர்கள் கிட்ட வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. குடும்ப சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள்ல சுமூகமான போக்கும் காணப்படும். கொடுக்கல் வாங்கல்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் இருக்கும். இலக்கியம் தொடர்பான பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கலாம். தாய்மாமனுடைய வழியில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. உத்தியோக பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். சின்ன சின்ன தடைகளும் இருக்குங்க, ஆனாலும் இது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கவும் செய்யாது. சிறிது பதட்டங்களுடனும் இருப்பீங்க. உங்களுக்கென்று சில கட்டுப்பாடுகளும் இருக்கவும் செய்யும். சில கடினமான வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விரும்பி பணியாற்றவும் செய்வீங்க. குறித்த நேரத்தில் வேலைகளை முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில சமாதானமான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வங்கி இருப்புக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. வேலை பளு அதிகமாக இருப்பதன் காரணமாக தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார வெற்றிக்காக சில புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வியாபாரத்துல இருந்து வந்த மந்த தன்மையும் நீங்கும். சில புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. IT ஊழியர்கள் உற்சாகமாக வேலைகளை பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்துல கவனக்குறைவு ஏற்படலாங்க. உடன் வேலை பார்ப்பவர்கள் உங்களுக்கு ஏதாவது இடையூறுகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டு கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவி இடையே ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். குடும்பத்துல அமைதியும் இருக்குங்க. சிலருக்கு பிள்ளைகளினால மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். வீட்லயும் கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். வீட்ல விருந்து நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். சில எளிமையாக புரியக்கூடிய விஷயங்கள் கூட 1ற்கு 2 முறை போராடி தங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று வீண் அலைச்சல்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். அவர்களிடத்துல பொறுமையாக தங்க பேச வேண்டியதும் இருக்கும். வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்று நண்பர் ஒருவருடன் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். அதுல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்படலாம். குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. நீண்ட நேரம் கண்வழிப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வெளி உணவுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பயணங்களின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். புதுவிதமான கண்ணோட்டங்களும் உண்டாகும். வியாபாரத்துல இழுபறியாக இருந்து வந்த சில தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதல் கவனத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் நீங்கும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் விவகாரங்கள்ல தலையிடவும் வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் உயர்வான நிலையை யோசிக்கவும் செய்வீங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு நம்பிக்கையான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறுதியுடனும் காணப்படுவீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளை அவ்வளவாக எதிர்பார்க்கவும் வேண்டாங்க. பணியிட சூழல்கள்ல ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். உங்களுடைய வேலைகளை குறித்த நேரத்திற்குள்ள முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இதனால இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. உங்களுடைய தேவைகளுக்காக என்று பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
வருமானத்தை அதிகரிப்பதற்காக முழு மனதோடு உழைக்கவும் செய்வீங்க. சிலருக்கு ஏதாவது அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரலாங்க. இரவு நேரங்கள்ல தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். சொந்த பந்தங்களுக்கு இடையே சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் பேசவும் செய்வீங்க. மனைவியினுடைய ஒத்துழைப்பினால தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நடைபாதை வியாபாரிகளுக்கு வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சில மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களை கோபப்படுத்தவும் வேண்டாங்க. அவர்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டவும் வேண்டாம். இன்று உறவினர்கள் நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் உயரும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல இப்பொழுது ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் நல்லபடியாகவும் முடியும். மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தாமதங்களும் ஏற்படலாம். உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும் என்ற கலவையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சில தேவையற்ற பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. யாராவது சொல்வதை வைத்து எந்த ஒரு வேலையையும் செய்யவும் வேண்டாம். அதில் உள்ள உண்மைத்தன்மையை அறிந்து செயல்படுவதும் நல்லது. குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகளும் நீங்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த வேலைகளை சரியான நேரத்துல முடிக்கவும் செய்வீங்க. யாருக்காவது பணம் கொடுப்பதாக இருந்தால் அது திரும்ப வருமா என்பதை யோசித்து செய்வதும் நல்லது. மூத்த உடன்பிறப்புகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கல்வியில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெளியூர் தொடர்புகளினால ஆதாயமும் உண்டாகும். என்று பங்குச்சந்தை வியாபாரத்துல மாற்றமான சூழலும் உண்டாகலாம். விவசாய தொழில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். பிள்ளைகளிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:04 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வேலைகள்ல மும்முரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பணியிடத்துல நற்பெயரையும் கிடைக்கப் பெறுவீங்க. சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்லுறவும் மகிழ்ச்சியும் காணப்படும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்புடன் வேலைகளை முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் கிடைக்கவும் பெறுவீங்க. மற்றவர்களுடைய பஞ்சாயத்துக்கள்ல அதிகமாக ஈடுபடவும் வேண்டாம். வாகனங்கள்ல அதிவேகமாக செல்லவும் வேண்டாங்க. உறவினர்களினால சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படலாம். உடன் வேலை செய்பவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. குடும்பத்துல கலகலப்பான சூழலும் இருக்கும். பெற்றவர்களுக்கு பிள்ளைகள் பெருமை தேடித் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பாடங்களை எல்லாமே அக்கறையுடன் படித்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்சாகமாக எந்த ஒரு வேலையையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். விலகி நின்றவர்களும் விரும்பி வந்தும் பேசுவாங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிறிய அளவுல உடல் நலம் பாதிக்கப்பட்டாலும் எளிய சிகிச்சையினால உடனே சரியாகியும் விடும்.
உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் வெளியில் அலைய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று மன அழுத்தங்களும் நீங்கும். வேலை செய்பவர்கள் தங்களுடைய அனுபவத்தை முழுமையாக பயன்படுத்தவும் செய்வாங்க. காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நிதி செலவுகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். அரசு வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். பயணங்களினால புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாசனை திரவியங்கள் விற்பனையில இருக்கிறவங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். இன்று ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள் முடிவதில் சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தகவல் பரிமாற்ற பிரச்சனைகளும் இருக்கலாங்க. பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில ஓரளவிற்கு நல்ல சூழ்நிலைகளும் இருக்குங்க. பணியில வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேலைகளை கூடுதல் முயற்சிகள் செய்து தங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விஷயங்களையும் பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். இருவருக்கும் இடையிலான உறவு நிலையை பாதிக்கவும் செய்யலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும். ஓரளவிற்கு பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் அக்கறையாக இருப்பதும் நல்லது. தொழில சுறுசுறுப்பாக செயல்பட்டு வியாபாரத்தை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபார போட்டிகளை அலட்சியப்படுத்தவும் வேண்டாம். உங்களுடைய வளர்ச்சிக்கு ஏதாவது இடையூறுகளும் இருக்கத்தங்க செய்யும். எதிர்பார்த்த பணவரவும் இருக்கும். வெளிநாட்டு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியினுடைய அன்பு வார்த்தைகளினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பெற்றோருக்கு பிள்ளைகளினால சின்ன சின்ன கஷ்டங்களும் இருக்கத்தங்க செய்யும். விளையாட்டு போட்டிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்களும் குறையும். எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. திருமண பேச்சுவார்த்தைகளை பேசி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனக்குழப்பங்களும் நீங்கும். சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்க வேண்டியதும் இருக்கும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் கிட்ட இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பதும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் குறித்து அவ்வப்பொழுது கவலைகளும் ஏற்படலாம். காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு தங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான விஷயங்களை அந்நியர்கள் இடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வேலை மாற்ற திட்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரலாம். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த பிரச்சனைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. தந்தையின் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். கோவில் திருப்பணிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிலும் முன் யோசனையுடன் செயல்படுவதும் நல்லது. மனதில் அவ்வப்பொழுது இனம் புரியாத தேடல்களும் ஏற்படலாம். சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில்ல விவேகத்துடனும் செயல்படுவீங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்மாமனுடைய வழியில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில கடினமான சூழ்நிலைகளை அமைதியானவும் சமநிலையான உணர்வுடனும் சமாளிக்கவும் செய்வீங்க. சிறந்த பலன்களையும் பார்க்கலாம். அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் கிட்ட இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். சுமூகமாக பணியாற்றவும் செய்வீங்க. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அகந்தையான போக்கினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவில மகிழ்ச்சியை பாதிக்கக்கூடிய வகையில பேசவும் வேண்டாம். செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். பணத்துல கவனமாகவும் இருங்க. அனாவசிய செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. யாரையும் என்று கண்மூடித்தனமாக நம்பி இருக்கவும் வேண்டாங்க. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கையில் இருக்கும் காசை அனாவசியமாக செலவழிக்கவும் வேண்டாம். மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து சற்று ஒதுங்கி இருப்பதே என்று நல்லதுதாங்க. இதனால நிம்மதியும் உண்டாகும். மனைவியினுடைய கருத்துக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். என்று பிள்ளைகள் உங்களுடைய மனமறிந்து நடந்தும் கொள்வாங்க. துன்பம் நீங்கி புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை அறிந்து உங்களுடைய யோசனைகளை கூறுவதும் நல்லது. மற்றவர்களை நம்பி சில அலுவல் வேலைகளை ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால மறைமுக பிரச்சனைகளும் ஏற்படலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால உங்களுடைய பெயர் கெடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கவனமுடன் வேலைகளை செய்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. நண்பர்களுடைய வகையில சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வீட்டுல பராமரிப்பு பணிகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். மற்ற நாட்களை விட இன்று சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. நிலுவையில இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல சிக்கி இருந்த உங்களுடைய பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலையை தொடங்கவும் செய்யலாம். வெளியாட்களுடைய ஆலோசனைகளை அவ்வளவாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். உடன் பிறந்தவர்கள் கிட்ட தகராறுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. எதிலும் சுயமாக செயல்படுவதும் நல்லது. நெருக்கடியான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உறவினர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. கனிவான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல சின்ன சின்ன விமர்சனங்களும் தோன்றி மறையும். அரசு வேலைகள்ல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் நீங்கும். இன்று உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.